ஒரு வியூவர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாரு. இப்போ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ நியூட்ரல் பாயிண்ட் இருக்குது. நியூட்ரல் பாயிண்ட் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணுங்கன்னா, ஃப்ரண்ட்டில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு லைட்டாக மூவபிள் கொடுத்தா நியூட்ரல் பாயிண்ட்டு. நியூட்ரல் பாயிண்டில் கரெக்டாக இருக்கா? இப்போ நம்ம நியூட்ரல் பாயிண்ட்லேருந்து நான் செகண்டில் இருக்கேன். இப்போ செகண்டில் இந்த சைடில் வந்து செகண்டில் இருக்கேன். 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். அப்போ நான் வந்து 25 ரீச் ஆகும்போது தேர்ட் கியர் போடணும். தேர்ட் கியர் இந்த லைனில் போடணும், நான் இங்கே போடணும். ஆனால் நான் போடும்போது இங்கே போய் ஃபஸ்ட் கியரில் லாக் ஆகிடுது. அது எதனாலும் கேட்டிருந்தாரு. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் தேர்ட் கியர் பண்ணணும் அப்படின்னா இதை இந்த சைடு ப்ரெஸ் பண்ண வேண்டாம், சரிங்களா? நீங்கள் தேர்ட் கியர் பண்ணணுன்னா இந்த சைடு லிவர் அப்படியே லூஸ் பண்ணுங்கள். டக்குன்னு ஒரு சவுண்டு வரும். அதை நீங்கள் வந்து பிரெயினில் வந்து கேட்சப் பண்ணுங்கள். சவுண்டு வந்த உடனே அது நியூட்ரல் ஆகிடும் ரன்னிங்லேயே உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா தேர்டு கம்பல்சரி விழும். இப்போ நான் பண்ணுறேன், தேர்ட்லேருந்து செகண்டு. இப்போவும் சவுண்டு நடுவில் வருது. எனக்கு எடுக்கும்போது ஒரு சவுண்டு வரும் பாருங்கள், டக்குன்னு ஒரு சவுண்டு வரும். அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ நான் கட் பண்ணி தான் செகண்ட் கியரை ரிலீஸ் பண்ணுறேன். விழுந்துச்சு. இப்போ நான் கட் பண்ணாமல் இப்போ தேர்டில் இருந்த கீரை செகண்ட் போடுறதுக்காக வேண்டி நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஆனால் என் கவனத்தை ஃபுல்லாகவே வெளியில் வச்சதுனால நான் என்ன அறியாமல் போட்டுடுறேன். அப்படி போடும்போது ஃபோர்த்தில் போய் லாக் ஆகிடுது. இந்த மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுவாங்க. இப்போ நான் தேர்டில் இருக்கேன். இப்போ தேர்ட்லேருந்து செகண்ட் வரணுன்னா முதல்ல இந்த எடுக்கும்போது இங்கே லாக் பண்ணுங்கள். மிடில் இந்த கையை வச்சு இங்கே எடுக்கும்போது இந்த பெதல் வச்சு லாக் பண்ணுங்கள். லாக் ஆச்சுன்னா நடுவில் நிற்கும் இது. அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள், எங்கேயுமே போகாது, செகண்டில் போய் லாக் ஆகிடாது. ஓகேங்களா? இப்போ செகண்ட்லேருந்து ஒரு வியூவர் சொன்னால், நான் நிறைய வாட்டி நான் தேர்டு போட்டுறேன் செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு போடுறதுக்கு. அப்படின்னா இந்த சைடு புஷ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு தான் போகணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கியர் சைடையே புஷ் பண்ணுங்கள். புஷ் பண்ணி அப்படியே ஓரமாக போட்டிங்கன்னா நீங்கள் விட்டால் கூட அது ஃபஸ்ட்டில் போய் நிற்கும். சரிங்களா? இப்போ செகண்டில் இருக்குது. திரும்பவும் நம்ம போகிற வழி வந்து ஃபஸ்ட்டு போகணும். ஆனால் நிறைய பேருக்கு தேர்டு போயிடுது. அதுக்கு நான் அந்த பாயிண்ட்டை சொல்லிட்டேன். இப்போ செகண்டில் இருக்குது, நமக்கு போகிற வழி தேர்டு. அதை எப்படி நம்ம கரெக்டாக போகிறது ப்ராப்பராக அப்படின்னா, அந்த தேர்டுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை, ரோட்டில் உங்கள் கண்ணை வந்து ரோட்டில் வச்சுக்கிட்டு மனசு கையோட பேலன்ஸ் மட்டும் இதில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கொஞ்சமாக இதை எடுத்து அப்படி விடுங்க. விட்ட உடனே நீங்கள் பிடிக்க டைட்டாக பிடிச்சிக்க வேணாம். விட்ட உடனே அப்படி லைட்டாக விட்டுருங்க. விட்ட உடனே நடுப்பகுதி வந்துடும். அதுக்கப்புறம் லைட்டாக அந்த பெரு விரலை வச்சு அதில் சின்ன விரலை வச்சு லைட்டாக பஞ்ச் பண்ணிங்கன்னா 3ஆவது கியருக்கு போகும் கம்பல்சரி இது. சரிங்களா பிரதர்? நீங்கள் பண்ணி காட்டுங்க. இப்போ செகண்டில் பண்ணுங்கள். இருக்குது செகண்டில். இப்போ நடுவில் லைட்டாக எடுத்து விடுங்க. விட்டுட்டு நியூட்ரல் வந்துச்சு. இப்போ தேர்டு போட்டிங்க. ஆமாம். இப்போ தேர்ட்லேருந்து கை எடுங்க. தேர்டில் விழுந்துச்சு. ஆமாம். இப்போ செகண்டுக்கு வரணும்னா திருப்பி இந்த படம் வந்துச்சு, திருப்பி கீழே போட்டோன்னா செகண்ட் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு போடுறது